Hi, hello, welcome back to our channel. Mugi. So, our trip, northeast trip, so on the trip, around cruise. So, around 2 weeks of the trip actually. நம்ம பெங்களூர்ல இருந்து கிளம்பி ரிட்டர்ன் பெங்களூர் வரதுக்கு பார்த்தீங்கன்னா 2 weeks டைம் ஆக்சுவலாக ட்ரிப் இது கூட வந்து நம்ம கூட இன்னும் ஒரு பைக் வரப்போகுது. ஸோ 2 persons போக போகிறோம். அந்த ஆள் பார்த்தீங்கன்னா யாருன்றது நீங்கள் கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அது யாருன்றது நான் ரிவீல் பண்ணுறேன். மோஸ்ட்லி நிறைய பேர் கெஸ் பண்ணுறது தப்பாக இருக்கும். நம்ம சொல்லலாம் விடுங்க, நீங்களே முடிஞ்சால் வந்து கமெண்ட்டில் யாரும் கெஸ் பண்ணுங்கள். ஸோ 2 பைக்கு ரெண்டுமே வந்து அட்வென்ச்சர் பைக் தான் வந்து நாங்கள் வந்து போக போகிறோம். ஸோ இதில் வேணால் நீங்கள் வந்து என் கூட இருக்கிற சர்க்கிளில் வேறு யார் அட்வென்ச்சர் பைக் வச்சுருக்கான்றது நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த vlog எதுக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது டென்ட் வந்து கேரி பண்ணுறது இல்லை, ரூமில் தான் ஸ்டே பண்ணோம். டென்ட் கேரி பண்ண பார்த்தீங்கன்னா லடாக் ட்ரிப்பில் கேரி பண்ணியிருந்தோம். அதாவது நம்ம ஃப்ரெண்டோட டென்ட்டை வந்து நம்ம ஸ்டே பண்ண ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து ஓன் டென்ட் நம்ம வந்து ரைடர் முகி ஃபேமிலி. ஸோ நம்ம இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட் ஒன்று வாங்கியாச்சு. ஸோ இனிமேல் வந்துட்டு நம்ம ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் ஸ்டே, அதாவது ஹோட்டல்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு எங்கெங்கே பாசிபிள் இருக்கும். ஸோ இப்போ இங்கே இடம் தெரியுதா, ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் கிடச்சா கூட அங்கேயே கூட டென்ட் போட்டு படுத்துறது தான் பிளான். பெட்ரோல் பங்க் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு தாபா ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து அவைலபிள் இருந்து சேஃபாக வந்து ஃபீல் பண்ணால் வந்து கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து மேக்ஸிமம் 10 ஸ்டே தான் வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை கிடைக்கிற ஆப்ஷன் இல்லை அப்படின்னா மட்டும் தான் வந்து நம்ம வந்து ரூம்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேக்ஸிமம் வந்து 10 ஸ்டே வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து டென்ட் வந்து வாங்கியாச்சு. ஸோ இந்த டென்ட் பார்த்தீங்கன்னா வந்து 3% டென்ட். ஆக்சுவலாக ஒரு ஆளுக்கு எதுக்கு வந்து 3% டென்ட்னா வந்துட்டு நார்மலாக பேசிக்காக அவரோட சிங்கிள் பர்சன்ட் டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா என் பாடி வந்து உள்ளே படுத்துட்டா டென்ட்டே வந்து கவுந்துடும். அந்தளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ என்னோட இதுக்கு நான் வந்து கம்ஃபர்ட்டாக படுக்கணும்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 2% டென்ட் போய் ஆகணும். அதாவது ஒரு ஆள் நான் வந்து ஸ்டே பண்ணுறதா இருந்தால் என்னோட லக்கேஜ் கொஞ்சம் சைடில் வச்சு 2%. ஸோ நம்ம ஏன் 3% டென்ட் வாங்கணும்னா நம்ம கூட வந்து இன்னொரு கோ ரைடர் வராருல, ஸோ இன்னொரு புத்தர் வராரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேர் இப்போ ஸ்டே பண்ணணும். நம்ம திங்ஸ் பேனியஸ் டாப் பாக்ஸ் இதெல்லாம் இருக்கா, ஸோ எல்லாம் லாக்கோட இருந்தால் கூட நம்ம ஏதோ கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஏதோ ஒன்று வந்து நம்ம வந்து வச்சுக்கிறது ஸ்பேஸ், அப்புறமா 2 பேர் படுக்கிற ஸ்பேஸ் வேணும்னா கண்டிப்பாக வந்து 3% தான் போய் ஆகணும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3% வாங்கிக்கிறேன். அப்படியே நம்ம இல்லை யாரும் இல்லை சோலோ ரைடு போனால் கூட இருக்கிற மொத்த ஸ்பேஸை உருண்டு பேரண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து 3% டென்ட். இதில் பார்த்தீங்கன்னா 3%லேயே வந்து 2 இருக்குது. இது ஃப்ரெஷ் பிளாக்னு இருக்குல்ல, ஸோ இது வந்து ஒரு மாடல், இன்னொன்று இருக்குது 3%ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சீசன், நம்ம வந்து எல்லா சீசனும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓவராக வந்து நமக்கு வந்து கேப் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஏர் ஃப்ளோ வர மாதிரி மெஷ் மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெய்னி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தண்ணி வந்து சாரல் படிச்சுனா உள்ளே வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு இல்லாமல் இது வந்து மைன்யூட்டாக கொஞ்சம் பாட்டமில் மட்டும் தான் வந்து நமக்கு வந்து ஏர் வென்டிலேஷன் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டென்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லா சீசனும் மாற்றி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து வாங்கி பிரித்து பார்க்கல, அங்கே இருந்த டெக்கத்லான் டென்ட் ஆக்சுவலாக அது. ஸோ டெக்கத்லானில் வந்து இருந்த டென்ட்டில் வந்து நான் பார்த்து எப்படி இருந்துச்சுட்டு, ஸோ நம்ம வாங்கின அப்புறம் இன்னொரு பிரித்து பார்க்கல, பிரித்து டென்ட் போட்டு பார்க்கவே இல்லை, டேரெக்டாக வந்து ட்ரிப்பில் வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே வச்சுருக்கேன். ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு வருது, ஓகேவா. ஸோ இன்னொன்று இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐட்டம் ஒன்று வாங்கியிருக்கேன். இதுக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் ஃபேன், சார்ஜ் போட்டு நம்ம வந்து சேம் பவர் பேங்க் மாதிரி வந்து யூஸ் பண்ணக்கூடிய போர்ட்டபிள் ஃபேன். எதுக்காகனா சொன்னல, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்டுக்குள்ளே சொல்லல, ஓகே. நான் லடாக் போகிறப்ப கூட பார்த்தீங்கன்னா டென்ட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து தூங்கலை, வெளியே தூங்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஏர் ஃப்ளோ இல்லாமல் இருந்தால் வந்து எனக்கு ஒரு மாதிரி தூக்கம் வராது, ஒரு மாதிரி சஃபோகேட்டாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த ஃபேன் வாங்கியிருக்கேன். உள்ளே வந்து நம்ம வந்து சார்ஜ் போட்டு வச்சுக்கிட்டோன்னா ஒரு 5 to 6 hours வந்து சார்ஜ் நிற்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நான் வந்து என் காசு போட்டு வாங்கினது. ஸோ அந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹுக் டைப் தான், மேலே வந்து நம்ம டென்ட்டில் தொங்க விடுவோம், வெயிட் தொங்க போட்டுக்கலாம். ஸோ அந்த ஃபேன் இருக்கும்போது கொஞ்சம் ஏர் ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்குமா. ஸோ அதுக்காக டென்ட் இந்த ஃபேன் ஆக்சுவலாக டெக்கத்லானில் இல்லை, ஆன்லைனில் தான் வாங்கினது. டென்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,999 6,000 rupees இந்த டென்னோட ப்ரைஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல விரும்பலை, கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆக்சுவலாக. எதுக்காக ஒரு ட்ரிப்புக்காக ஒரு இவ்வளோ காஸ்ட்லியான ஃபேன் வாங்கணும் அப்படின்னா நான் வந்து 2-in-1 பர்பஸாக யோசிச்சேன். எதுக்காகனா இப்போ கார் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஸோ வெளியே எடுத்துகிட்டு போகும்போது ஸ்டாப் பண்ணி போடும்போது ஹீட் இருக்குது, நம்ம வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணி பெட்ரோல் யூஸ் பண்ண முடியாது, இல்லைனா வந்து சும்மா ஆஃப் பண்ணி போட்டு யூஸ் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரெயின் ஆகும். ஸோ அதனால் அந்த பர்பஸாக பார்த்தீங்கன்னா இதை வந்து 2-in-1 பர்பஸ் நான் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் டெய்லி யூஸுக்குமே நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், வெளியே அங்கே போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி டென்ட் ஸ்டே பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். 2 பர்பஸாக யோசிச்சு சரி ஓகே காசு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் அப்படி ஓகே அப்படின்ட்டு மாதிரி இது வாங்கியிருக்கேன். ஸோ இதை பற்றி டீட்டெயில் வேணும்னா எனக்கு தனியாக இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ 2 வாங்கிடுச்சு. ஸோ இது வந்து கேரி பண்ணுறது சிம்பிள், நம்ம ஒரு டாப் பாக்ஸில் பெரிய பாக்ஸில் போட்டுலாம், சின்னதாக தான் இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த டென்ட் பார்த்தீங்கன்னா கேரி பண்ணுறது எப்படின்னு யோசிப்பீங்க, ஏன்னா நான் 2 பக்கம் பேனியஸ் அப்புறம் வந்து டாப் பாக்ஸ் போடுறேன். ஸோ இதை வந்து வச்சு கெட்டுற மாதிரிலாம் இருக்குமா. ஸோ வந்து நான் வந்து நம்ம சுய மூலையை வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐட்டம் வந்து பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதான் அந்த ஐட்டம். இது பார்த்தீங்கன்னா நானாகவே வந்து ஓனாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணேன். நானா என்னோட ஐடியாவில் வந்து ஒருத்தர் வருஷம் நான் பண்ணது. டென்ட்டை வந்து இந்த பக்கம் கேரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக உங்களுக்கு லுக்கு தெரியுதா. ஸோ
இங்கே ஒரு சப்போர்ட் நமக்கு நார்மலாக ஜெரிக்கா ஃபிக்ஸ் பண்ணுற 2 சப்போர்ட் ஒரு போல்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சப்போர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து இந்த கிராஷ் கார்டு ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அது 2 சப்போர்ட் யூஸ் பண்ணி ஒரு 3 ரிங் டைப்பில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது அவ்வளோ ஸ்ட்ராங்கானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, சும்மா ஜஸ்ட் கேரி பண்ணிக்கலாம் அவ்வளோதான். இந்த 2 ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா 4 mm திக்னஸில் வந்து கொஞ்சம் ஹெவியாக போட்டிருப்பேன். பாட்டமில் ஒரு ப்ளஸ் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து கீழே விழுந்தாலும் அந்த ப்ளஸ் வந்து 4 mm திக்னஸ் பாட்டமில் இருக்குது. ஸோ சடனாக வந்து பெண்ட் ஆகாது. பட் கண்டிப்பாக வந்து விழுந்தா வந்து இந்த போர்ஷன்லாம் பெண்ட் ஆகுது. ஏன்னா இந்த ரிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 1 mm திக்னஸில் தான் பண்ணது. ஏன்னா நம்மளாவே பண்ணும்போது திக்னஸ் ஜாஸ்தியாக வந்து நம்ம கையால் வந்து பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ரீசனில் பார்த்தீங்கன்னா அந்த ரிங் எல்லாமே வந்து நான் வந்து சின்ன கம்மியான திக்னஸில் 1 mm திக்னஸில் தான் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் ஹெவியாக பண்ணால் வெயிட் ஒன்று கூடும், அதுவும் ரீசன் இருக்குது. அப்புறமா வந்து நம்ம டக்குன்னு இப்போ வந்து ஒரு இது பார்த்தீங்கன்னா பண்ணுறது ஒரு 1/2 hour இல்லை ஒரு 1 hour மேக்ஸிமம் வச்சுது. ஸோ நம்ம ப்ரொஃபஷனலாக பண்ணால் டைம் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்றதுனா நமக்கு ரொம்ப டைம் இல்லை, அதை சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஏதோ ஒரு லோ குவாலிட்டி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணிட்டோம். இதை நான் வந்து இதை வச்சு கீழே பைக்கை சரிச்சு போட்டு செஸ் பண்ணி பார்த்தாச்சு, லைட்டாக வந்து பெண்ட் ஆகுது. இன்னொரு இதில் பெனிஃபிட் என்னென்னா இது பெண்ட் ஆனால் நம்ம கையாலே நம்ம ஈஸியாக இருந்து பெண்டை நிமித்திடலாம். இதுக்காக ஒரு வருஷம் போக தேவையில்லை. ஏன்னா இப்போ இந்த பக்கம் லைட்டாக பெண்ட் ஆகுது, இப்போ காமிக்கிற ஸோ பெண்ட் ஆகிடுச்சா. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த பெண்ட் ஆகிருக்குன்ட்டு இப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அந்த பெண்ட் வந்து இதாகிடுது, அவ்வளோதான். ஸோ விழுந்தா பெண்டானா கூட பார்த்தீங்கன்னா நிமித்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டென்ட்டை வந்து உள்ளே போட்டு காமிக்கிறேன், கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபேன் அன்பாக்சிங் வீடியோவில் டேரெக்டாக கொடுத்துட்றேன். ஸோ டில்ட் பண்ணிக்கலாம், ரொட்டேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கிளிப் டைப்பு அப்புறமா வந்து இந்த பக்கம் வந்து ஹுக் டைப்பு. ஸோ மல்டி யூஸ், அதாவது இந்த ஹுக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டென்ட்டில் வந்து இதை வந்து தொங்க போட்டுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து வித் லைட் வருது. ஸோ நான் காஸ்ட்லின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா அதில் வந்து எவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குன்றது தான் அது கொஞ்சம் காஸ்ட்லியான மேட்ரு. இது டென்ட்டுக்குள்ளே லைட் தேவை இருக்குன்னா ஸோ இந்த லைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து டிம் பிரைட் அந்த மாதிரி வந்து 3 யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபேன் வந்து ஸ்பீடு வந்து நம்ம வந்து 3 வேரியேஷனில் வந்து ஸ்பீடு ஜாஸ்தி பண்ணிக்கலாம். லைட்டுக்கு 1 2 3 மூணு இருக்குது. ஸோ டைமர் போட்டுக்கலாம், நம்ம வந்து எவ்வளோ டைம் வந்து ஓடணும் அப்படி. இப்போ 6 hours சார்ஜ் நிற்குதுன்னா அவ்வளோ ஹவர்ஸ் வேணும், 3 hours டைமர் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. நார்மல் டைப் சி சார்ஜிங் போட்டுக்கலாம். ஸோ இந்த கிளிப் டைப் வந்து நம்ம எங்கேயாவது இப்போ வைக்கிறோம், இந்த மாதிரி இப்போ ஸ்பேஸில் நம்ம வைக்கிறோம்னா கிளிப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த லைட், அமேசான் ஜஸ்ட் தான் வாங்கினேன். ஸோ லிங்க் முடிஞ்சால் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், யாராச்சும் வந்து இது மாதிரி வாங்கணும்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த ட்ரிப்புக்கு நான் வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன், இன்வெஸ்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 2 தான் எனக்கு தெரிஞ்சு மேஜராக நான் வாங்கினது. டென்ட் வந்து ஸோ இனிமேல் எல்லா ட்ரிப்பும் யூஸ் பண்ண போகிறது, இதுவும் அதே மாதிரி தான். ஸோ அதுக்காக தான் வந்து இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த ஒரு ட்ரிப்புக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த டென்ட் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் நான் ட்ரிப் முடிஞ்சதுக்கப்புறம் ஈஸி தான் 3 போல்ட்டு தான் ரிமூவ் பண்ணி நான் வச்சுப்பேன், அப்புறம் ட்ரிப்பை ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எதுக்காக இது காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களும் டென்ட் வாங்குறீங்க, ஹிமாலயன் பைக் வச்சுருக்கீங்க, எப்படி கேரி பண்ணணும், இப்போ இங்கே வந்து உங்களுக்கு வைக்க இடம் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் வந்து யோசிச்சு வேணால் வந்து செட் பண்ணிக்கலான்ற ஜஸ்ட் ஒரு இமேஜ் தான் நான் காமிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த டென்ட்டை வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து பேனிஸ் இருக்குல்ல, ஸோ இது ஒரு பக்கமாக வச்சு கட்டலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பேனிஸ் மேலே வந்து 4 ஹுக் போடுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதில் வச்சு கட்டிக்கலாம். எகைன் வந்து நான் ஏன்னா பேக் சைடில் ஃபுல்லாகவே ஓவர்லோட் ஆல்ரெடி நம்ம வந்து வச்சுட்டோம் பேனிஸ் டாப். ஸோ ஃப்ரண்ட் ஏரியா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து நார்மலாக பெட்ரோல் கேன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம யூஸ் பண்ணலாம், ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ பெட்ரோல் கேன் என்ன வெயிட் வருமோ அந்த வெயிட் தான் இது வரப்போகுது. ஸோ இதில் வச்சிருக்கேன். ஸோ இன்னும் எனக்கு ஆக்சுவலாக வந்து ஃபியூச்சர் அடுத்த ரைட்டில் வந்து இப்போ டைம் இல்லாதனால பண்ணல, அடுத்த ரைட்டில் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஸோ இதே மாதிரி ஒரு ரிங் டைப்பில் வந்து லெஃப்ட்டில் பண்ணி வாட்டர் கேன் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 லிட்டர் கேரி பண்ணுற மாதிரி வந்து பண்ணுற பிளான் இருக்குது லெஃப்ட்டில். ஸோ இப்போ டைம் இல்லாதனால பார்த்தீங்கன்னா அது வந்து பண்ணல. ஸோ அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் அப்புறமா இது 2மே வந்து இந்த பக்கம் 2 பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பில் யார் வர போகிறன்றதை வந்து நீங்கள் ரிவீல் பண்ண போகிறோம். நம்ம அப்புறம் எங்கே ட்ரிப் போகிறோம் அப்படின்ற ரிவீல் பண்ணுறோம். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து சின்ன பர்ச்சேஸ் பிளான் இருக்குது, முடிஞ்சால் வந்து அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ வரப்போகுது. ஸோ சூன் வந்து நம்ம ட்ரிப்பு அண்ட் நெக்ஸ்ட் பிளாக்ஸ் பார்த்திங்கன்னா பாய்.